ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் ரெமெடி ஃபார் கோல்ட் அண்ட் காஃப். அதாவது சளி இருமலை இயற்கையாகவே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃப்ரூட் ஜூஸ், அதாவது பழச்சாறு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த என்னென்ன பழம் யூஸ் பண்ணுறேன், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதில் மெயினாக சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ். பைனாப்பிள் ஜூஸ்க்கு வந்து இயற்கையாகவே இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருப்பதாக ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. ஏன்னா இதற்கு காரணம் வந்து அதில் இருக்கிற ஒரு புரோம்லைன்கிற ஒரு என்சைம். அது வந்து சளியை கரைத்து வெளியே தள்ளக்கூடியது மற்றும் நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடும் ஆற்றல் உடையது. அப்புறம் சைனஸ் வீக்கத்தை எல்லாம் குறைக்கக்கூடியது. இப்படி வந்து பைனாப்பிளில் வந்து ஜலதோஷம் இருமலை கண்டிப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெமன். அது ஒரு தெய்வீக கனின்னு சொல்லலாம். நம்மளோட உடம்பை வந்து அசிடிக்லேருந்து அல்கலைனாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எந்தவித நோய் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அந்த லெமனுக்கு உண்டு. அதனால் லெமன் ஜூஸ் வந்து நல்லா எடுத்துக்கணும் இந்த சீசனில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி, தேன், மிளகு, இந்த மூணுமே உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சளி இருமலுக்கு இந்த மூணும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது. இப்போது அந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பைனாப்பிள் மிக்சியில் அரைச்சி 2 டம்ளரில் வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு வந்து ஒரு அரை டம்ளர். எவ்வளோ பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துருக்குமோ அதில் காவாசி இஞ்சி சாறும் எலுமிச்சம்பழ சாறும் எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு சுவைக்கேற்ப தேன் வேணும். தேனும் ஒரு அரை டம்ளராவது தேவைப்படும். பெப்பர் 1 ஸ்பூன். இதுதான் நம்மளுடைய நேச்சுரல் காஃப் ரெமெடிக்கு பெஸ்ட்டு. இப்போது 2 டம்ளர் பைனாப்பிள் ஜூஸை பாருங்கள், நல்லா மிக்சியில் அடித்து சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி கலந்து 2 டம்ளர். இப்போ இதில் எலுமிச்சம்பழ சாறு, நம்மளோட இஞ்சி சாறு, நம்மளுடைய தேன், நம்மளுடைய பெப்பர், மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து வெப்பர் பட்டனில் சுற்றி எடுத்துக்கிடுவோம். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். நம்மளுடைய பைனாப்பிள், எலுமிச்சம்பழம், இஞ்சி சாறு கலவை ரெடி. நேச்சுரல் காஃப் அண்ட் கோல்டு ரெமெடி, பெஸ்ட் எவர் ரெமெடி. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.